எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுலேயே நம்ம டிஃப்ரெண்ட்டான டைப் பண்ணால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம தாங்கடி கபாப் செய்யலாம். சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தயிர் வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம தாங்கடி கபாப் மேரினேட் பண்ணுறதுக்காக இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ 1 ஸ்பூன் ஃபுல்லாக மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் ஃபுல்லாக சோப்பு பொடி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் பிளாக் பெப்பர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா எடுத்து அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்ச பச்சை மிளகா பேஸ்ட் போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் நிறையாவே கொத்தமல்லி போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க. தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணி நல்லா திக்கான கர்டாக ஊற்றிடுங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிடலாம். நம்மளோட மிக்ஸ்சர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனில் தடவிடலாம். ஸோ நாங்கள் வந்து இந்த மிக்ஸ்சர் வந்து சிக்கனில் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நல்லா ஊறணும். 3 to 4 hours ஊறணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இது 3 to 4 hours மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம தாங்கடி கபாப் செய்யணும். இப்போ கொஞ்சம் நிறைய பட்டர் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். கேஸ் வந்து சிம்லே வச்சுக்கோங்க. அப்போதான் உள்ளலாம் நல்லா வேகும். திருப்பி விட்டு இதை நல்லா வேக வைக்கணும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடும் நம்ம நல்லா திருப்பி போட்டுடலாம். இப்படி திருப்பி இப்பயே பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம சாப்பிட போது செம்மையா இருக்கும். இப்பயே இந்த பட்டர் ஸ்மெல்லாம் சூப்பரா இருக்கு. சீக்கிரமா சாப்பிடணும் போல இருக்கு எனக்கே. ஸோ நம்ம தான் அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஸோ இந்த திரையில் வச்சிடலாம். லைட்டா ஹீட் பண்ணிக்கோங்க. கறி வந்து நல்லா ஹீட் பண்ணியாச்சு. இதுக்குள்ள நம்ம பட்டர் போட்டுடலாம். நம்மளோட தாங்கடி கபாப் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்ப நம்ம தாங்கடி கபாப் சாப்பிடலாம். ஸோ நம்ம தாங்கடி கபாப் சாப்பிட்டுக்கலாம்.
இருக்குது. இந்த ஹோம்மேட் ஸ்டைலில் பண்ணதால அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாப்பிட போய் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இது நல்லா குக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதோட அப்படியே டேஸ்ட்டு அந்த பட்டர்லாம் போட்டதால சூப்பராக இருக்குது. செம்மையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ஏதோ நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.